புதியுகம் நேர்களுக்கு வணக்கம். பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. வளமெல்லாம் பெருகி நலமெல்லாம் நிலைத்து மகிழ்வு என்றும் தம்மை விட்டு பிரியாமல் நன்றாக ஒவ்வொருவரும் மகிழ்வோடு இருக்க வேண்டும். வணக்கம். சொல்லுமா சுவாமிஜி. எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம், ஒரு மனிதன் நல்ல உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கும் அவன் தொடங்குற எல்லா செயல்லையும் வெற்றி கிடைப்பதற்கும் அவங்களுக்கு கூடவே இருக்கின்ற ஜோதிடர் சொல்ற நல்ல நேரம் வந்துருச்சுப்பா, நீ இதை தொடங்குப்பா, உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கின்ற அந்த நல்ல நேரம் மட்டும் போதுமா, அல்லது அவனுடைய உயர்விற்கும் வெற்றிக்கும் அதிர்ஷ்டமும் கூட கை கொடுக்கணுமா? அந்த நேரத்தோட அதிர்ஷ்டம் இருக்கணும், சேரணுமா? முதல்லம்மா உழைப்பாளி இருக்காங்க, தினமும் அன்றாட கூலி உழைச்சி அவங்க சாப்பிட்டாதான் சாப்பாடு. அவங்களுக்கும் அறிவு இருக்குது, 6 அறிவும் இருக்குது. நடுநிலையில் இருந்து ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்சு அன்னைக்கு பழப்ப தள்ளி ஓரளவுக்கு வசதிகளை வச்சுக்கிட்டு தன் கடமைகளை ஓரளவுக்கு முடிக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் அதே 6 அறிவு தான். ஒரு சிலர் படித்து மிகப்பெரிய பட்டத்தை பெற்று அந்த பட்டத்துக்கு தகுதி இல்லாத வேலையை செய்வாங்க. காரணம் சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அப்போ அவங்க படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. படிப்புக்கும் சில பேர் படித்து நல்ல பட்டங்கள் பெற்று ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு, ஒரு சிலர் தொழிலை ஆரம்பித்து பெரிய அளவில் போகிறது, ஒரு சிலர் படித்து மேலதிகாரியாகி, இப்போ எல்லாருக்குமே அறிவு சமந்தான். ஆனால் இறைவனுடைய படைப்பில் நேரம் என்பதை யார் ஒருவன் சரியான கையாளுகின்றானோ அவனுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரும். அது இஷ்டம்தான். அதனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் என்பது அவரவர் இஷ்டம் போல் வருவதல்ல, அது தானாக நினச்சா வர்றது. ஆனால் உழைப்பவனுக்கும் பகுத்தறிவாளனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் என்பது இயற்கையாகவே இருக்கும். அதனால தான் அவங்களால பகுத்தறிய முடியுது, அதிர்ஷ்டங்கிறது கரெக்டாக இருக்கும். அவங்க அப்படிப்பட்டவர்கள் நேரத்தை சரியாக கையாளுவார்கள். நாம் சொல்லுவோம் 3 மணிக்கு ஒரு வரணும். நம்ம பொதுவாக எத்தனையோ நடிகர்களை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நடிகர் திலகத்தெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா அவரெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரம் 6 மணினா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருப்பாங்களே தவிர மற்றவங்க வரலனாலும் அவங்க போய் நிற்பாங்க. அதனால தான் இறந்தும் இனியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, இப்பயும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த அறிவை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நேரம் என்பதை சரியாக பயன்படுத்துகின்றவர்கள். அது எப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அந்த நேரம் திருப்பியும் வருமா? வராது, போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு பதிலில் பாதி பேசிட்டேன், அந்த பதில் நேரம் திருப்பி வருமா? வராது. இப்போ நான் பேசிக்கிட்ட நேரத்தை என் கையில் இருக்குது. இதை எப்படி நான் கொண்டு போய் அதை பங்கு கொள்ளணும், எப்படி அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நேரத்தை இப்போ நான் பயன்படுத்துகிறேன். இந்த நேரம் என் கையில் உள்ளது. இந்த நேரத்தை போயிட்டா திரும்பி எடுக்க முடியாதுன்றதுனால இதை எப்படி சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு பலனை தரும் என்று யோசித்து அதன் வழி பயணிப்பவன் அதிர்ஷ்டசாலி. அருமை சுவாமிஜி, அருமை. அவன்தான் அதிர்ஷ்டசாலி. அப்போ அது இஷ்டமாக அவனிடத்திலே இருக்கிறது. நேரத்தை தெரியாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பாக பெண்களும் சரி ஆண்களும் பல பேர் போயா எவ்வளோ வயசு ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைப்போம். அப்போது உங்கள்கிட்ட திறமை இருக்குது, ஆனால் உன்னோட நினைவுகளில் தவறு வந்துருச்சு. இதை தான் நான் மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். யார் எதை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாக மாறிவிடுவீர்கள். ஒரு நாள் நீங்களே மாறிவிடுவீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் நினைக்கிறத நல்லபடியாக நினை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. அப்போ இருக்கிற நேரம் போன நேரத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. இருக்கிற நேரம் நம் கையில், அதை சரியாக பயன்படுத்துகிறோம். வரக்கூடிய நேரத்தை ஆய்வு செய்பவர் ஒரு காலமும் அதிர்ஷ்டத்தில் மாட்ட மாட்டார். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஆய்வு செய்து நாளைக்கு நான் இதை பண்ணிட போகிறேன், எனக்கு அதிர்ஷ்ட நாள், நாளைக்கு எனக்கு இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்காது. இன்னைக்கு இந்த நேரத்தில் நீ அதை எப்படி பயன்படுத்துகிறங்கிற சிந்தனையில் இந்த நேரத்தை வெற்றி பெற்றால்தான் நாளை உன்னிடம் வருகின்ற அதிர்ஷ்ட நேரத்தை நீ பயன்படுத்தி கொள்ள முடியும். அல்லது அந்த அதிர்ஷ்டம் உன்னிட்ட இருக்கும், அதை பயன்படுத்த முடியுமா? இதுக்கு நான்லாம் அதிகமாக சொல்லுவோம். என்னென்னா, ஒரு மிகப்பெரிய சிவபக்தர், அவருக்கு 2 கைகள் கிடையாது. அவர் எப்பொழுதுமே தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறவர். ஒரு கால சூழ்நிலையில் அந்த நாட்டு மன்னர் அவருடைய கைகளை வெட்டிடுறார்.
அவர் கழுத்துல போட்டுட்டு கழுத்தை ஆட்டி ஆட்டி சிவசிவான்னு சொல்லக்கூடிய பக்தர். அப்ப பாருங்க, அப்பேற்பட்ட பக்தர் அவர் ஒரு நாள் என்ன கேட்குறாரு, வீடு வீடா போய் வீடு வீடா பவதி விச்சாந்தேகின்னு சொல்லி கேட்பார். கையும் கிடையாது, அது எதுவுமே பண்ண முடியாது. கேட்பாரு, அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாயில சாப்பிடுவார். அந்த மாதிரி கேட்டு போறார். அவருக்கு 65-70 வயது நெருங்குறது. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுது, என்னடா இது இப்படியே போகிறோமே, நமக்கு கண்ணு கெட்டு போச்சுன்னா, கண்ணு தெரியலனா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அதே நேரத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் பேசுகிறாங்க. பார்வதி அன்னையார் சொல்லுகிறார், ஏங்க உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா, நீ எல்லாம் ஒரு கடவுள்னு சொல்கிறியே, அவன் எவ்வளோ பெரிய பக்தன், உனக்காக கையை இழந்தும் கழுத்தில் மணியை போட்டுட்டு அடிச்சுட்டு சோறை கீழே போட்டு வாயில் திங்குறானே, அவனுக்கு ஒரு நல்லருளை புரிய மாட்டியா, என்னதான் உன் கதை, இப்படி சோதிக்கணுமா, கை போயும் உன்னை கூப்பிட்டு பிச்சை எடுத்தும் அவனுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப சண்டை போடுறாங்க. பேசாமல் இருமா, உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். நான் ஒத்துக்கவே மாட்டேன், இது என்னால் தாங்க முடியல, அவன் குனிந்து தரையில் வைத்து சாப்பிடுவதை என்னால் தாங்க முடியவில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, கொஞ்சம் இரு அப்படின்னு. ஒரு பெரிய தங்க கட்டிகள் நிறைந்த பெட்டி, அந்த பெட்டி நடு ரோட்டில் அன்னைக்கு அங்கே இருக்குது. அதே நேரத்தில் அந்த சிவபக்தர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு கண்கள் தெரியாமல் போய்விட்டால் என்ன செய்வதுன்னு அன்னைக்கு மட்டும் கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு பிச்சை எடுக்க போகிறாரு. இப்படியே அவர் கண்ணை மூடிக்கிட்டே ஒரு இடத்துலையும் பவதி விச்சாந்தேகின்னு சொல்லிகிட்டே போகும்பொழுது பொட்டியை தாண்டி போயிடுறார். அம்மாக்கு காட்டுறாரு, ஐயா கூப்பிட்ட பாத்தியா, நான் அதிர்ஷ்டத்தை பெட்டியில் கொடுத்தேன், அவன் இன்று கண்களை மூடிக்கொண்டு போகின்றான். காரணம், இந்த நேரத்தினுடைய விதி அவனுக்கு இப்படி விதிக்கப்பட்டது, இது என்றோ விதிக்கப்பட்ட விதி, நான் எப்போ கொடுத்துருந்தாலும் இவனுக்கு இதுதான் நடந்திருக்கும். அவனுக்கு மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் எது தெரியுமா, அவன் கழுத்திலே போட்டு சிவசிவான்னு சொன்னானே, அதுதான் அவனுக்கு அதிர்ஷ்டம், அதைத்தான் அவனும் பிரியப்படுகிறான். இதை கொடுத்தால் அவனுக்கு பயன்படுத்த தெரியாது. இங்க தாண்டா கண்ணு விஷயம். அதிர்ஷ்டமே ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா பயன்படுத்த தெரியுமானா, அப்போதான் தெரியும் உண்மையான சொந்தக்காரங்கள்லாம் எப்படின்னு. அது நிறைய சொல்லலாம். அதாவது ஆலிலை பூவும் காயும் அலி தரும் பழமும் உண்டேல் சாலப பட்சிகள் எல்லாம் தன்குடி என்றே வாடும். அங்கே இளைஞர் வந்து நிற்பர், அங்கே இளைஞர் வந்து நின்று வந்திப்பர். அப்போ ஆலிலையில் இலையுதிர்காலம், ஆலிலை இல்லாது போனால் அங்கு வந்து நிற்போர் யாரோ அப்படின்வாங்க. அதிர்ஷ்டங்கிறது என்ன தெரியுமா, வந்துட்டா எல்லா சொந்தமும் வந்துடும். ஆலமரத்தில் பழங்கள் இருக்கும்போது எங்கே இருக்கிற குருவிகளும் காக்கா பறவைகளும் வந்து உட்கார்ந்து அந்த பழத்தை சாப்பிடும். இலையுதிர் காலத்தில் எல்லா இலையும் உதிர்ந்துச்சுன்னா அங்கே ஒரு ஈ கூட வராது. அப்போ அதுபோல் அதிர்ஷ்டண்டா கண்ணா, அதிர்ஷ்டமே உனக்கு கொட்டி வந்துட்டாலும், உறவுகள்லாம் உனக்கு அந்த ஆலமரத்து பட்சிகள் போல் இருந்தாலும், அதை நீ சரியாக பயன்படுத்தலைன்னா பட்டமரமாகி விடுவாய். அதிர்ஷ்டம் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே ஒரு குழப்பம் இருக்கு. என்ன, நேரத்தோடு அதிர்ஷ்டம் வேணுமா, இது ரெண்டுத்துக்கும் அறிவு வேண்டும். அதுதான் நிஜம். ஒருத்தனுக்கு நல்லறிவோடு இறைவன் படைத்து விட்டானா அதுவே அதிர்ஷ்டம்தான். அப்பவே அதிர்ஷ்டத்தோடைய பிறந்துட்டான் அவன். அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறது. அவன் நேரத்தை சரியாக கையாளுகிறான். நான் சொன்ன மாதிரி போன நேரத்தை பற்றி ஆய்வு செய்ய மாட்டான், வரக்கூடிய நேரத்தை பற்றி சிந்திக்க மாட்டான், தன்னுகிட்ட இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தி பலனடைவான். அவனோட அதிர்ஷ்டம் என்றைக்குமே இருக்கும். ஆக உன்னிடத்தில்தான் நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது என்பது தாண்டா கண்ணு. அதுக்கு அருமை சுவாமிஜி, அருமை, அற்புதம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி.